நம்ம கேட்டோம்ல அடுத்து அதிகமான எக்ஸ்பெக்டேஷனோட ரிலீஸ் ஆக போகிற ஒரு படம் தான் நம்ம அஜித் சாருடைய விடாமுயற்சி. இந்த படம் இன்னும் ஒரு வாரத்தில் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. அப்படி இருக்கிறப்போ இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், இது ஜஸ்ட் என்னோட ப்ரெடிக்ஷன் தான். நம்ம அஜித் சாருடைய முந்தைய படங்கள்லாம் மற்ற ஸ்டேட்டில் எவ்வளோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆச்சு, ஸோ அந்த படங்கள் எல்லாமே எவ்வளோ கலெக்ஷன் பண்ணிச்சுங்கிற ஸ்டாட்ஸை வச்சு நான் கொடுக்குற ஒரு ப்ரெடிக்ஷன் வீடியோ தான் இது. ஸோ விடாமுயற்சியுடைய ரிலீஸ்க்கு அப்புறமா கலெக்ஷன் எப்படி வேணாலும் மாறலாம். நான் இப்போ சொல்ல போகிறது இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் மற்ற ஸ்டேட்ஸில் எப்படி இருக்குது, ஸோ இந்த படம் வந்துச்சுன்னா எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குங்கிறது ஜஸ்ட் இந்த ஸ்டாட்ஸ்லாம் வச்சு தான். முதல்ல விடாமுயற்சியை பொறுத்த வரைக்கும் விடாமுயற்சி ஒரு பேன் இண்டியா படம் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு ரீஜனல் ஃபிலிம் தான். இந்த படத்தை தெலுங்குல மட்டும்தான் டப் பண்ணுறாங்க. ஸோ இந்த படத்தை தெலுங்குல டப் பண்ணுறாங்கிறதுக்காக தெலுங்குல பைலிங்கலால இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலை. ஜஸ்ட் இந்த படம் தெலுங்குல டப் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. பைலிங்கல் அப்படின்னா தெலுங்குலேருந்து பார்க்கும்போது ஸோ அவங்க ஸ்டேட்டை டார்கெட் பண்ணி எடுக்கப்பட்ட படம் மாதிரி தெரியும். ஆனால் அதே தமிழ்லேருந்து பார்க்கும்போது நம்ம ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டை மையமாக எடுத்துக்கிட்டு படம் அதை சுற்றி மூவ் ஆகிற மாதிரி தான் காட்டுவாங்க. ஆனால் இந்த படம் அப்படி கிடையாது. இது ஜஸ்ட் தெலுங்குல டப் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ சொல்ல போகிற ஒரு சில விஷயங்களை கேட்டு நிறைய அஜித் சார் ஃபேன்ஸ் வந்து கடுப்பாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கடுப்பாகிறதுலலாம் எந்த பிரயோஜனமும் கிடையாது. நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், நம்ம அஜித் சாருக்கு தமிழ்நாடை தாண்டி அதர் ஸ்டேட்லலாம் பெரிய மார்க்கெட் கிடையாது. நான் இந்த மாதிரிலாம் சொல்கிறதுனால யாரும் அவனுக்கு சொன்னால் அஜித் சாருக்கு அதர் ஸ்டேட்டில் மார்க்கெட் கிடையாதுன்னு, அவர் இந்தியா ஃபேமஸ் இல்லை இன்டர்நேஷனல் ஃபேமஸ்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஏன்னா ரீசெண்ட் டைமாக அவர் இந்த கார் ரேஸ்லாம் போய் பயங்கரமாக வேர்ல்டு வைட் ஃபுல்லாக ஃபேமஸாக இருக்காரு. பட் நான் அதை பற்றிலாம் இங்கே பேச வரல. ஸோ அதே மாதிரி எனக்குமே அஜித் சாரை ரொம்பவே பிடிக்கும் தான். பட் இருந்தாலும் அவருடைய கெரியரில் இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆன எந்த ஒரு படத்துக்குமே தமிழ்நாடை தாண்டி அதர் ஸ்டேட்ல அதிக கலெக்ஷன் வந்ததா எந்த ஒரு ரிப்போர்ட்டுமே கிடையாது. அதுக்கான முதல் காரணம் நம்ம அஜித் சார் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு பேன் இண்டியா படமுமே பண்ணது கிடையாது. அண்ட் அதே மாதிரி நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த பைலிங்கல்னு ஒரு கான்செப்ட், அந்த கான்செப்டில் கூட அஜித் சார் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு படம் கூட பண்ணது கிடையாது. இந்த மாதிரி நம்ம அஜித் சார் பேன் இண்டியா படங்களோ இல்லை பைலிங்கல் படங்களோ பண்ணாமல் இருக்கும்போது அவருடைய படங்களுக்கு அதர் ஸ்டேட்டில் நம்ம பெரிய கலெக்ஷன்ஸை எதிர்பார்க்கவே முடியாது. நான் ஏன் இந்த விஷயத்தெல்லாம் மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன்னா, நம்ம தமிழ் ஆக்டர்ஸ்க்கு தமிழ்நாடை தாண்டி வெளியிலேருந்து அதிக கலெக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னா நம்ம ரஜினி சாருக்கும் சூர்யா சாருக்கும் தெலுங்குலேருந்து ஒரு பெரிய கலெக்ஷன்ஸ் எப்போவுமே வரும். ஏன்னா அவங்க ரெண்டு பேருடைய படங்களை ரசிக்கக்கூடிய நிறைய ரசிகர்கள் தெலுங்கு ஸ்டேட்டில் இருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு தெலுங்கு ஸ்டேட்லேருந்து அதிக கலெக்ஷன் வருது. அதே மாதிரி நம்ம விஜய் சார், ஸோ விஜய் சாருடைய படங்களை ரசிக்கக்கூடிய நிறைய ரசிகர்கள் கேரளாவில் இருக்காங்க. ஸோ அதில் இன்னும் மாசான ஒரு விஷயம் என்னன்னா, கேரளாவில் விஜய் சாருக்கு இருக்கக்கூடிய மாசு இந்தியன் சினிமாவில் வேற எந்த ஆக்டருக்குமே கிடையாது. உதாரணத்துக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாருடைய படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த ஆடியன்ஸ் அங்கே எப்படி கொண்டாடுறாங்களோ அதே மாதிரி தான் விஜய் சாருடைய படம் ரிலீஸ் ஆகும்போது அதை பயங்கரமாக கொண்டாடுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம அஜித் சாரை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டேட்டில் வந்து தமிழ்நாடை தாண்டினா நம்ம அஜித் சாருக்கு பயங்கரமான ஃபேன்ஸ் இருக்காங்கடா அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. அது இன்னைக்கு வரைக்குமே இல்லை. நான் அதுக்காக அவருக்கு அதர் ஸ்டேட்லலாம் ஃபேன்ஸே கிடையாதுன்னு சொல்ல வரல, இருக்காங்க. பட் ஆனால் சொல்லிக்கிற லெவலுக்கு பெருசாக கிடையாதுங்கிறத மட்டும்தான் நான் இங்கே மென்ஷன் பண்ண வரேன். பட் என்னதான் நம்ம அஜித் சாருக்கு அதர் ஸ்டேட்லலாம் பெரிய ஃபேன் பேஸ் இல்லைனாலுமே இன்னைக்கு வரைக்கும் அவருடைய பாக்ஸ் ஆஃபீஸ் ரேட் வந்து கலெக்ஷன் நம்ம எடுத்து பார்க்கும்போது 200 கோடிக்கு மேலே இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒரு மாதம் வந்து அதர் ஸ்டேட்டில் ஃபேன் பேஸே இல்லாமல் அவர் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. நம்ம அஜித் சார் மாதிரியே நம்ம சவுத் இந்தியன் சினிமாவில் இன்னொரு ஆக்டரும் இருக்காரு. ஸோ அவர் வேற யாரும் இல்லை, நம்ம மகேஷ் பாபு சார் தான். ஸோ அவருமே இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜனல் படங்கள் மட்டும்தான் பண்ணியிருக்காரு, ஒரு பேன் இண்டியா படம் கூட பண்ணலை. ஆனால் அப்படி இருக்கிறப்போ அந்த மனுஷனுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் ரேட்டும் 200 கோடிக்கு மேலே தான். மகேஷ் பாபு சாரை பொறுத்த வரைக்கும் பேன் இண்டியா படங்கள் மட்டும்தான் அவர் பண்ணது கிடையாது. ஆனால் ஒரு சில பைலிங்கல் படம்லாம் பண்ணியிருக்காரு. உதாரணத்துக்கு நம்ம தமிழில் பண்ண ஸ்பைடர் மாதிரி. ஆனால் அந்த மாதிரி கூட நம்ம ஏகே இப்போ வரைக்கும் ஒரு படம் கூட பண்ணது கிடையாது. நம்ம மகேஷ் பாபு சார் வந்து இப்போ ஒரு பேன் இண்டியா படம் சைன் பண்ணியிருக்காரு. இதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் பேன் இண்டியா படம். ஸோ ராஜமௌலி சாருடைய டைரக்ஷனில் இப்போ ஒரு படம் நடிக்கிறாரு. அந்த படத்துடைய பட்ஜெட்டே 1000 கோடிக்கு மேலேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்து இப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னா, அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக 1500 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணுன்ற லெவலுக்கு அந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம அஜித் சாரும். ஸோ அவருடைய கெரியரில் ஃபர்ஸ்ட் பேன் இண்டியா படம் பண்ணி முடிச்சிட்டாரு. ஸோ குட் பேட் அக்லி. இந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி மைத்ரி ஃபிலிம்ஸ். ஸோ மைத்ரி ஃபிலிம்ஸ் புஷ்பா 2ன்ற ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ரிலீஸ்க்கு அப்புறமா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுனால இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷனுங்கிறது எல்லா ஸ்டேட்லையுமே ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த குட் பேட் அக்லிக்கு SSMB 29 லெவலுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா SSMB 29 பொறுத்த வரைக்கும் மகேஷ் பாபு சாருடைய மார்க்கெட்டை தாண்டி 2000 கோடி கொடுத்த ராஜமௌலி மாதிரி ஒரு பெரிய டேரக்டர் உள்ள வரும்போது அந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் அதிகமாக தான் போகும். ஆனால் இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு ரூமராக போச்சு இல்லையா, பிரசாந்த் நீல் சாரோட சேர்ந்து நம்ம ஏகே ஒரு படம் பண்ண போறாருன்னு. அந்த மாதிரி பிரசாந்த் நீல் நம்ம ஏகேவோட ஒரு படம் சைன் பண்ணியிருந்தாருன்னா அந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் பேன் இண்டியா லெவலில் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஆனால் குட் பேட் அக்லியை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் கிடையாது. அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நம்ம ஏகேக்கு எல்லா ஸ்டேட்லையுமே நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த குட் பேட் அக்லிக்கு அப்புறமா தான் நம்ம ஏகே ஒரு ப்ராப்பரான பேன் இண்டியன் ஸ்டாராகவே மாறுவார். இந்த படத்துக்கு அப்புறமா அவருடைய கெரியரில் வரப்போகிற படங்களுக்கு நம்ம அதிகமான கலெக்ஷன்ஸை மற்ற ஸ்டேட்டில் எதிர்பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம ஏகேவுடைய படங்களுக்கு ரொம்ப பெரிய லெவல் கலெக்ஷன்ஸ்லாம் எதிர்பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் ரீசெண்டாக வந்து சொல்லலாம், அமரன் வந்து இப்போ 300 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணிச்சு. எஸ்கே வந்து அடுத்த ஜென்ரேஷன் ஆக்டர், ஆனால் அவர் வந்து 300 கோடி அடிச்சிட்டாரு. நம்ம ஏகே கிட்ட இன்னைக்கு வரைக்கும் 300 கோடி படம் இல்லையே நீங்கள் கேட்கலாம்.
ஸோ அதுக்கும் நான் ஆன்சர் வந்து கரெக்டாக கொடுத்துட்றேன். எஸ்கேவுடைய அமரன் வந்து ஒரு பேன் இண்டியா படம். எஸ்கே மாதிரி அடுத்த ஜென்ரேஷன் ஆக்டர். ஸோ இப்போ வந்து பயங்கரமாக வளர்ந்து வந்துட்டு இருக்காரு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவருடைய படம் ஒரு பேன் இண்டியாவாக ரிலீஸ் ஆகும்போது அந்த படம் நல்லா இருந்ததுன்னா அந்த படத்தால் 300 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ண முடியுது இல்லையா? ஸோ அதே மாதிரி நம்ம அஜித் சார் ஒரு பேன் இண்டியா படம் பண்ணாருன்னா அவருக்கு இருக்கிற ஸ்டார் மார்க்கெட் வேல்யூக்கு கண்டிப்பாக அவரால் 500 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணி காட்ட முடியும். ஸோ அதுதான் ஏகே. நார்மலான அவருடைய ஒரு ரீஜனல் படமே 200 கோடிக்கு மேலே கலெக்ஷன் கொடுக்கும்போது அவர் ஒரு பேன் இண்டியா படம் பண்ணாருன்னா அவரால் 500 கோடிக்கு மேலே கலெக்ஷன் கொடுக்குறதுலாம் ஒரு பெரிய மேட்ரே கிடையாது. ஸோ அதே மாதிரி நம்ம எஸ்கே பொறுத்த வரைக்கும் நம்ம கேட்டோம்ல இப்போ வளர்ந்து வந்துட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய ஸ்டார். அவருடைய ஒரு பேன் இண்டியா படம் வந்து 300 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணுதுன்னா உண்மையிலேயே அதுக்கான பாராட்டை நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஆனால் அதே சிவகார்த்திகேயன் அவர்களுடைய ஒரு ரீஜனல் படம் 200 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அவருக்கு இன்னும் ஒரு 2-3 வருஷம் தேவைப்படும். அந்த 2-3 படங்களை அவர் ரிலீஸ் பண்ணி அதுக்கான பேஸை ஃபஸ்ட்டு செட் பண்ணணும். அப்போ தான் அவருடைய ஒரு ரீஜனல் படமே 200 கோடி அடிக்கிற லெவலுக்கு அவருடைய பாக்ஸ் ஆஃபீஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஆனால் அதே அஜித் சாரை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஒரு சிங்கிள் லாங்குவேஜ் படமே 200 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ண முடியுன்ற பாக்ஸ் ஆஃபீஸ் ரேட்டை செட் பண்ணிட்டு தான் இப்போ ஒரு கார் ரேஸ்க்குள்ளே என்ட்ரு ஆயிருக்காரு. அவரை நம்பி படம் போடுற எந்த ஒரு ப்ரொடியூசரும் லாஸ் ஆக போகிறதே கிடையாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம துணிவு படத்தை சொல்லலாம். ஏன்னா துணிவு ரிலீஸ் ஆகும்போது துணிவோடு சேர்ந்து 3 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. தெலுங்கில் 2 படம், தமிழ்நாட்டில் நம்ம தளபதியுடைய வாரிசு. இந்த 3 படத்தை எதிர்த்து அந்த படம் வந்து கிளாஷில் 200 கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணிச்சு. ஆனால் இந்த விஷயத்தை வந்து நிறைய பேர் ஒத்துக்கிறதே கிடையாது. துணிவு வந்து 200 கோடிலாம் கலெக்ஷன் பண்ணல, 190 கோடி தான் கலெக்ஷன் பண்ணிச்சுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரியே துணிவு வந்து 190 கோடியே கலெக்ஷன் பண்ணியிருக்கட்டுமே. ஆனால் அந்த கிளாஸில் அதிகமான கலெக்ஷன் பண்ண நம்ம தளபதியுடைய வாரிசை விட அதிகமான ப்ராஃபிட் கொடுத்த படமாக நம்ம ஏகேயுடைய துணிவு தான் இருந்தது. ஸோ நானுமே ஒரு தளபதி ஃபேன் தான். கலெக்ஷன் வைஸ் வந்து வாரிசு அதிகமான கலெக்ஷன் பண்ணியிருந்தாலும் ப்ராஃபிட் வைஸ் பார்க்கும்போது துணிவு தான் ரொம்பவே அதிகம். ஸோ இந்த மாதிரி 3 பெரிய ஆர்டிஸ்டோட படம் தன்னோட படத்தை சுற்றி இருக்கும்போதும் கூட தன்னை நம்பி பணம் போட்ட ப்ரொடியூசரை லாஸ் ஆக விடாமல் காப்பாற்றிருக்காரு. ஸோ அதுதான் ஏகே. ஸோ அந்த ஒரு மார்க்கெட்டை வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வருஷம் ஆகும். ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த வீடியோ எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு தெரியல. அப்படி பார்த்தீங்கன்னா நான் அவங்க எல்லாருக்கும் வைக்கிற ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, விடாமுயற்சியோட ரிலீஸ்க்கு அப்புறமா அமரனோட கலெக்ஷனுக்கும் விடாமுயற்சிக்கும் இந்த கம்பேரிசன் போடுறதெல்லாம் வேணவே வேணாம். அண்ட் இந்த வீடியோட டாப்பிக்கே வந்து விடாமுயற்சியோட கலெக்ஷன் ப்ரிடிக்ஷன் தான் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் சொல்லிட்டு சொன்னால் ஸோ உங்களுடைய மைண்ட் செட்டுக்கு வந்து நான் சொல்ல போகிறது வந்து கண்டிப்பாக புரியும். நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணுவீங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்லிட்டு சொல்கிறேன். அண்ட் விடாமுயற்சியை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக எனக்கு தெரிஞ்சு அந்த படம் 300லேருந்து 400 கோடி வரைக்கும் கலெக்ஷன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த படம் வந்து ரீஜனல் படம் தானே, அப்புறம் எப்படி 400 கோடி கலெக்ஷன் பண்ண முடியும்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இன்றைக்கி இருக்கிற சினிமாவுடைய ரீச்சை பொறுத்த வரைக்கும் அந்த படம் வந்து 400 கோடி கலெக்ஷன் பண்ணுறது, 300 கோடி கலெக்ஷன் பண்ணுறதுலாம் ரொம்ப சர்வசாதாரணமாக மாறிடுச்சு. அதுவும் ஒரு பெரிய ஆர்டிஸ்டோட படம் வந்து இதெல்லாம் ரொம்ப நார்மலாகவே இப்போலாம் வந்து பண்ணிடுது. ஸோ விடாமுயற்சியை பொறுத்த வரைக்கும் படம் நல்லா இருந்தாலே போதும், கண்டிப்பாக பாக்ஸ் ஆஃபீஸில் அடிச்சுன்னு இருக்கும். அண்ட் எனக்கு தெரிஞ்சு விடாமுயற்சி டே 1ல் வேர்ல்டு வைடாக 50லேருந்து 70 crore வந்து கலெக்ஷன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா அதுக்கு மேலே இந்த படம் கலெக்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா படம் ரிலீஸ் ஆகிறது ஒர்க்கிங் டேயில். அண்ட் அதே நேரத்தில் இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் பார்க்கும்போது ரொம்ப அதிகமான எக்ஸ்பெக்டேஷன்லாம் கிடையாது, ஓரளவுக்கு டீசெண்டான எக்ஸ்பெக்டேஷன் தான். அதை வச்சு பார்க்கும்போது இந்த படம் வந்து 50லேருந்து 70 கோடிக்குள்ளே வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட் டேயில் கலெக்ட் பண்ணிடும். அண்ட் அதே நேரத்தில் இந்த படத்தை தெலுங்கில் டப் பண்ணியிருக்கிறதுனால 30 கோடிக்கு மேலே தெலுங்கு ஸ்டேட்டில் கலெக்ஷன் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. நான் சொல்கிற மாதிரி 30 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணிட்டாலே போதும், நம்ம ஏகேயோட கெரியரில் தெலுங்கு ஸ்டேட்டில் அதிகமான கலெக்ஷன் பண்ண படமாக விடாமுயற்சி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி கேரளா சைடு வந்து நம்ம ஏகேயோட படங்கள் வந்து பெரிய கலெக்ஷன்ஸ் இப்போ வரைக்கும் பண்ணது கிடையாது. அதிகபட்சமாக இந்த படத்துக்கு வந்து நம்ம ஒரு 20 crore வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ நான் சொல்கிற மாதிரி 20 crore மேலே நம்ம ஏகேயோட படத்துக்கு கேரளாவில் கலெக்ஷன் வந்தாலே அதுவும் ஒரு ரெக்கார்ட் கலெக்ஷன் தான். அண்ட் ஃபைனலாக தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 100 கோடிக்கு மேலே அசால்ட்டாகவே கலெக்ஷன் பண்ணிடும். 200 கோடி கலெக்ஷன் தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கலாமா விடாமுயற்சினா கண்டிப்பாக வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா விடாமுயற்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்லோ பேஸ்டு படம். ஸோ இந்த ஜானரில் ஒரு படம் ரிலீஸ் ஆகி 150 கோடிக்கிட்டே கலெக்ஷன் பண்ணுது அப்படின்னா அது அஜித் சாரோட படங்கிறதுனால மட்டும் தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன், இல்லைனா அதுவுமே வாய்ப்பு கம்மி தான். அண்ட் அதே மாதிரி ஓவர்சீஸை பொறுத்த வரைக்கும் 100 கோடிக்கு மேலே இந்த படம் வந்து கலெக்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் விடாமுயற்சி ஓவர்சீஸில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ண போகுதுன்னு. அண்ட் ஃபைனலாக விடாமுயற்சி கிட்டேருந்து என்னுடைய எதிர்பார்ப்பு 350 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணுன்றது தான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.